செம்மையாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான, தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்காம 20 நிமிஷத்தில் ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பாம்பே சட்னி. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாம்பே சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கடலை மாவை கரைச்சிக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து அரை கப்பு, அதாவது 125 ml கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி இதை கரைக்கணும். ஸோ மாவை வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நான் நல்லா கரைக்க போகிறேன். ஸோ கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருங்க. விஸ்க்குனா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி, சட்டுன்னு இந்த மாதிரி கரைஞ்சிரும். ஸோ கடலை மாவு கரைச்ச பிறகு இதில் எக்ஸ்ட்ரா 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ கடலை மாவை கரைச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பீஸ் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். அடுத்து ஒரு 4 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு இப்படி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்க்குறேன். இதோட 3 பெரிய பச்சை மிளகாய் கீரி சேர்க்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கணும். ஸோ நான் வந்து இங்கே வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி தான் சேர்க்குறேன். பட் நீங்கள் சாப் பண்ணி சேர்க்கணுன்னா கூட நீங்கள் அது அப்படி கூட செஞ்சுக்கலாம். இப்போ ஹாலிடேஸ் இல்லையா, வீட்டில் விருந்தாளிங்க, சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து குயிக்காக ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணும். அண்ட் எல்லாருக்கும் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா நிறைய சட்னியெல்லாம் அரைக்க முடியாது, நிறைய டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த டிஷ் செஞ்சிங்கன்னா சட்டுன்னு ஒரு 15-20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். குவான்டிட்டியும் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ வீட்டில் தோசை மாவு இருந்ததுன்னா இந்த பாம்பே சட்னி பண்ணிங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். ஸோ வெங்காயத்தை வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்க தேவையில்லை. ஸோ ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம். தக்காளி சேர்த்த பிறகு இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தக்காளியை நல்லா வதக்கணும். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்படி லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடலாம். ஸோ ஊற்றுற பிறகு ஒரு கையளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். கடாயை மூடிட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்மளோட பாம்பே சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு வாட்டி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக பிரமாதமாக வந்திருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செஞ்ச உடனே நீங்கள் சூடாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும்னா
ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஸோ அது ஒரு எடிஷன் தான், ஒரு சின்ன டிப்பு. ஸோ நம்மளோட பாம்பே சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது டேஸ்டிங் தான். பாம்பே சட்னி பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டான தோசையும் சுட்டாச்சு. அது மேலே ஊற்றி இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆஹாஹாஹா, நல்லா சாஃப்டாக. எனக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பஞ்சு மாதிரி தோசை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். கல் தோசை, இந்த ஸ்பாஞ்ச் தோசை இதெல்லாம் பாருங்க. அருமை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சூடாக செஞ்சு ஒரு 4 தோசை ஹாப்பியாக சாப்பிடலாம். அவ்வளோ நல்ல ஃப்ளேவர்ஸ், அருமையாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியையும் ட்ரை பண்ணும். பாம்பே சட்னி கல் தோசை காம்பினேஷன் அட்டகாசமாக இருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.